அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா இப்போ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் விட்ட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சிவில் வேக்கன்சிஸை பற்றி தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ ஏற்கனவே இதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ 9ஆம் தேதி அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ மெயினாக இந்த நோட்டிஃபிகேஷனில் இதை யார் எடுத்து நடத்த போகிறா அப்படின்னா இந்த எக்ஸாம் ஃபுல்லாக அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமாக தான். சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமாக தான். இதில் 3 போர்டில் வேக்கன்சிஸ் எதுனா டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் ட்வாட் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் போர்டு. இந்த 3ல் தான் வேக்கன்சிஸ் இது. சரிங்களா? இந்த 3 ஆஃபீஸ்க்கு கீழே தான் இந்த வேக்கன்சிஸ் ஃபுல்லாமே வருது. ஓகே. ஸோ இது சேம் டிஎன்பிசியில் என்ன ப்ரொசீஜரோ சேம். பட் ஆனால் என்ன அப்படின்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துது. ஸோ இதான் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த வேக்கன்சி மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 16 போஸ்ட்டுக்கு. ஸோ இந்த மொதல் 8 போஸ்ட், சரிங்களா, மொதல் 8 போஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மொதல் 8 போஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஇ குவாலிஃபிகேஷன். மொதல் 8 போஸ்ட் பிஇ குவாலிஃபிகேஷன். கிட்டத்தட்ட ஒரு 640 போஸ்ட், 640 போஸ்ட். மொத்தம் 1933 போஸ்ட்டு. இதில் 640 போஸ்ட்டு கிட்ட உங்களுக்கு இது பிஇ குவாலிஃபிகேஷனில் வந்துடுது. இது ரொம்ப ஹியூஜ் வேக்கன்சி. இந்த டைமில் டிஎன்பிசியிலே விடல, இவங்க ரொம்ப ஹியூஜ் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். நெக்ஸ்ட்டு இந்த 9ஆவதுலேருந்து 15 இது பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ குவாலிஃபிகேஷன். இதில் தான் வேக்கன்சிஸ் அதிகம். கிட்டத்தட்ட நியர்லி 1000 வேக்கன்சிஸ் கிட்டே இருக்குது. சரிங்களா? நியர்லி 1000 வேக்கன்சிஸ். இந்த 16ஆவதாக இருக்குது அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அது பிஎஸ்சி ஜுவாலஜி அந்த மாதிரி இதில் வந்துடும். ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு கோர்ஸ் தனியாக பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஹியூஜ் வேக்கன்சி. ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி தான். ஓகே. ஒரு 1000 வேக்கன்சிஸ். நம்ம ஜேடிஓக்கு என்ன சிலபஸ் படிக்கிறோமோ அதே தான் இந்த இதுக்கும். ஓகேவா? மேலே அந்த பிஇன்னு இப்போ பார்த்தோம்னா 1 to 8 போஸ்ட், அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிசி ஏஇ சிலபஸ். இந்த டிப்ளமோ குவாலிஃபிகேஷனுக்கு டிஎன்பிசி ஜேடிஓ ஓவர்சியர் சிலபஸ் தான். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் அதை தரவு பண்ணாலே போதும். பே ஸ்கேல் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிஎன்பிசி மாதிரியே தான். ஸோ அதில் என்ன லெவல்ஸோ அதே மாதிரியே தான் உங்களுக்கு வருது. ஓகே. சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு ஒரு 110 போஸ்ட் எக்ஸ்ட்ரா வருது. இல்லை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லாம் டிடெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. மேபி இது சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேஜுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இதுலேயும். ஸோ எந்தெந்த ஊர் என்னென்ன எவ்வளோ வேக்கன்சி ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ அதை ஈக்குவலாக ஒவ்வொரு இதுலேயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதை நீங்கள் இன்டெப்த்தாக பார்த்துக்கங்க எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு. ஸோ மெயினாக டேட்ஸ் 12ஆம் தேதி மார்ச் 12 5:45 தான் லாஸ்ட். அதுக்குள்ளார பண்ணிக்கணும். டிஎன்பிசி மாதிரி இவங்களும் ஒரு 3 நாள் அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் சேம் டிஎன்பிசி. காலைல டெக்னிக்கல் பேப்பர், மத்தியானம் தமிழ் எலிஜிபிலிட்டி கம்பல்சரி, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸும் அதோட கம்பைன் ஆகி வந்துடும். எக்ஸாம் டேட் 30/6, அதாவது ஜூன் 30. சரிங்களா? ஜூன் 30. ரைட்டா? அதே இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா மீதி அந்த 9, 9 to 13 and 14. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களாம் 29ஆம் தேதி பரீட்சை. அதாவது ஜூன் 29. சேம் அவங்களுக்கும் அதே தான். அது டிகிரி ஸ்டாண்டர்ட், இது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். இது தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான். தென் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஏஜ் லிமிட் அதர்ஸ் எப்படி சொல்கிறது, பிசி எஸ்சி எஸ்டி அவங்கள தவிர்த்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 வயசு. ஸோ இவங்களுக்குலாம் எஸ்சி கேட்டகரி அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. ஓகே. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. ஸோ ஏஜ் கன்செஷன் அந்த மாதிரி டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் ஏஜ்க்கு இது கொடுத்துருக்காங்க. தென் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்னா 1, 2. ஸோ இவங்க அதாவது இந்த மொதல் 8 போஸ்ட் எல்லாமே மஸ்ட் ப்ரோசஸ் 1 டிகிரி. இப்போ இந்த டவுன் பிளானிங் இதெல்லாம் டிகிரி இன் பிளானிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்சரில் உங்களுக்கு இது இருக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ ப்ரிஃபரன்ஸ் மாஸ்டர் டிகிரி இன் பிளானிங்க்கு கொடுப்பாங்க. இதே மாதிரி ஸோ இதுலேயும் பிளானிங், சிவில் இன்ஜினியரிங் அதே தான் சொல்லியிருக்காங்க. தென் இந்த சென்னை மெட்ரோபாலிட்டனில் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இந்த இந்த மெட்ரோபாலிட்டன் இதில் ஸோ ஒன்று இசிஇ இல்லைனா ட்ரிபிள்இ எடுத்துருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 6வது போஸ்ட்டுக்கு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அது எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட். ட்வாட் போர்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல். சரிங்களா? சிவில் ஸோ இந்த ட்வாட் போர்டில் இருக்குது. ஸோ
இந்த குவாட் போர்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 58 போஸ்ட்டு கிட்டத்தட்ட இருக்குது சிவிலுக்கு. சரிங்களா, சிவிலுக்கு 58 போஸ்ட்டு. ஸோ இவங்க தனித்தனியாக அப்படி பிரித்து கொடுக்கும்போது அந்த சிவிலுக்கு வந்துட்டு இருக்கிறதுலே இதில் நிறைய வேக்கன்சி. ஓகேங்களா, சிவிலுக்கு நிறைய வேக்கன்சி. மீதி இதை கம்பேர் பண்ணும்போது சிவிலுக்கு வந்துட்டு நிறைய வேக்கன்சி. இந்த மொதல் 8 போஸ்ட்டில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 9, 10 எல்லாத்துலேயுமே வந்து டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல், இல்லைனா டிப்ளமோ இன் சிவில் டவுன் பிளானிங், இது டிப்ளமோ இன் சிவில். ஒர்க் இன்ஸ்பெக்டர் டிப்ளமோ இன் சிவில் தான். சரிங்களா, இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் லாஸ்ட்டு போஸ்ட் மட்டும் பிஎஸ்சி என்ன ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி அந்த மாதிரி. அது இல்லாமல் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் பண்ணியிருக்கணும். இங்கே வந்துட்டு 10+2 அதாவது ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, யூஜி, பிஜி இந்த இதில் தான் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு தெளிவாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ் நாலேஜ் வந்துட்டு இருக்கணும். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்த்துக்குவீங்க. தென் வந்துட்டு இது டியூரேஷன் அதே தான், டிஎன்பிசி மாதிரியே தான் வந்துட்டு டியூரேஷன். மினிமம் மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எஸ்சி எஸ்டிக்கு 153 மார்க், அதர்ஸுக்கு வந்துட்டு 204 மார்க், மேக்ஸிமம் 300 மார்க் வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம இப்படி ஜென்ரல் அதே தான். இப்போ தமிழில் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா பேப்பரை வந்துட்டு வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதில் மினிமம் வந்துட்டு 40% மார்க்ஸ் வந்துட்டு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்துட்டு வாங்கணும். அதை ஓகேனா தான் மீதி பேப்பர் வந்துட்டு வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துட்டு 100 கொஷின், ஸோ தமிழ் 100 கொஷின், காலையில் வந்துட்டு 200 கொஷின் டெக்னிக்கல். சரிங்களா, ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் 150 மார்க், அதே தான் 75 வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் வரும், 25 வந்துட்டு உங்களுக்கு ஆப்டிடியூடு வந்துட்டு வரும். இன்டர்வியூவில் இருக்கிறது 60 மார்க். ஸோ இது வந்துட்டு சப்ஜெக்ட் கோடு அதே மாதிரியே தான். டிப்ளமோக்கும் சேம் அதே தான். சரிங்களா, டிப்ளமோக்கும் சேம் வந்துட்டு அதே இது தான். ஓகே, ஸோ இன்டர்வியூக்கு வந்துட்டு 60 மார்க். ஓகே, அண்ட் வாட் எல்ஸ் வேறு இன்டெப்த்தாக என்ன டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ சென்டர்ஸ் எல்லா இதுலேயும் இருக்குது. வேறு இதுக்கு வந்துட்டு இந்த கோர்ஸுக்கு எது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் படிச்சிருந்தா இந்த கோர்ஸ் இங்கே இந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டு படித்தோம். முக்கியமானது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. முக்கியமானது. ஓகேங்களா, எப்படி அப்ளை பண்ணோம் அது. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 10th SSLC, சரிங்களா, ஹெச்எஸ்சி, அதுக்கப்புறம் டிப்ளமோ இருந்துச்சுன்னா, அடுத்தது டிகிரி, பிஇ. ஸோ அடுத்து நீங்கள் யூஜி போடுறீங்க அப்படின்னா, பிஜி போடுறீங்க அப்படின்னா பிஜி சர்டிஃபிகேட். ஸோ எல்லாமே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். வித்தின் 200 KBக்கு வர மாதிரி வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே. ஓகே, ஸோ இது வந்து சிலபஸ் அப்படியே டிஎன்பிசி ஏஇ சிலபஸ் வந்துட்டு டிட்டோ. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு அதே தான், அப்படியே டிட்டோவாக வந்துட்டு உங்களுக்கு 10 யூனிட் எடுத்து வச்சுருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிகிரி ஸ்டாண்டர்ட். அதே வந்துட்டு நம்ம ஆர்கிடெக்சர் எல்லாமே இருக்குது. நம்ம டிப்ளமோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டிப்ளமோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். சரிங்களா, அதே தான், அந்த சிலபஸை அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. டிப்ளமோ நம்ம ஜேடிஓக்கு என்ன வைக்கிறோமோ ரெண்டும் ஒரே சிலபஸ் தான். ஸோ பிரச்சனையே வேணாம். அதை நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிச்சிங்கன்னா, ஒரு இதுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா அப்படின்னா நீங்கள் 2 எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா, ஸோ தமிழ் அதே மாதிரி அதே தான், டிஎன்பிசியில் இருக்க அதே தமிழ். தென் அதே ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் அதே இது டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் டிகிரி ஸ்டாண்டர்டும் கொடுத்துருக்காங்க, டிப்ளமோ ஸ்டாண்டர்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிப்ளமோ ஸ்டாண்டர்டு உங்களுக்கு அந்த ஜேடிஓக்கு என்ன வந்துச்சோ அதே தான் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ அதில் இன்னுமே பயப்பட வேணாம். ஸோ இந்த அனெக்சர் முக்கியமாக பாருங்கள், எது ஈக்குவல். ஓகே, எந்தெந்த யூனிவர்சிட்டியில் படித்தது ஈக்குவல், இல்லை எந்தெந்த கோர்ஸ் படித்தது வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்கக்னைஸ்ட் கோர்ஸ் ஏ ரிவைஸ்ட் இந்த கொல்கத்தாவில் இருக்க இந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டு சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் வந்துட்டு. சரிங்களா, ஸோ வந்துட்டு இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சில யூனிவர்சிட்டிஸ் ராஜஸ்தான் இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பிஇ சிவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே படிக்கலாம். பிஇ சிவில் அண்ட் வித் டைவர்சிஃபிகேஷன் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அவார்ட் பை அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தால் நீங்கள் இது பண்ணலாம். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அவார்ட் பை அண்ணா யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. பிஇ சிவில் இன்ஜினியரிங் அண்ட் வித் டைவர்சிஃபிகேஷன் இன் என்விரான்மெண்டல், பிஇ என்விரான்மெண்டல் படிச்சிருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். ஸோ ஓகே, ஸோ வேறு பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் குருஷேத்ரா யூனிவர்சிட்டி. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் படிச்சிருந்தாலுமே வந்துட்டு எலிஜிபிள். பிஇ என்விரான்மெண்டல் டிகிரி அவினாஷிலிங்கம் கோயம்புத்தூரில் இருக்குல்ல அந்த யூனிவர்சிட்டி, அதில் வந்துட்டு டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் பிஇ இதுக்கு எலிஜிபிள். இட் இஸ் ஈக்குவல் டு பிஇ சிவில். ஓகே,
ஸோ பிஇ சிவில் இன்ஜினியரிங் அண்ட் பிளானிங் எஸ்என்எஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அதோட அங்கே பிஇ சிவில் இன்ஜினியரிங் அண்ட் பிளானிங் படிச்சிருந்தாலும் வந்துட்டு நீங்கள் ஈக்குவல். தென் விஐடியில் வந்துட்டு வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பார்ட் டைம் சிவில், ஸோ அது படிச்சிருந்தீங்கன்னாலும் வந்துட்டு நீங்கள் ஈக்குவல். தென் ஸோ இதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. தென் லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஸோ என்னென்ன இது வேணும் அப்படின்னு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், ஸோ எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், ஹெச்எஸ்சி மார்க் ஷீட், டிப்ளமோ சர்டிஃபிகேட், பிஜி சர்டிஃபிகேட். ஸோ இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு கண்டிப்பாக வேணும், ஓகேங்களா. தென் பிஎஸ்டிஎம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்துட்டு கொடுக்கணும் கண்டிப்பாக, சரிங்களா. பிஎஸ்டிஎம் நீங்கள் அவைல் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு என்னென்ன இது இருக்கோ, சரிங்களா. நீங்கள் இப்போ ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு எக்ஸப்ஷன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸப்ஷன் கேட்குறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் கொடுத்தே ஆகணும், ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க, ஓகே. ஸ்க்ரைப் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை வந்துட்டு பாருங்கள். ஸோ ஓகே, எக்ஸாம் அப்ளை பண்ணுறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, படிக்கணும். நம்ம இப்போ இந்த ஜேடிஓக்கு நம்ம இது பண்ண ஆரம்பித்ததை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஃபுல் அண்ட் ஃபுல் அதே சிலபஸ் தான், சரிங்களா. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், 20143449, ஓகே. டெஸ்ட் பேட்சஸ் வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் இதில் காண்டாக்ட் பண்ணலாம், ஓகே. இல்லை டெலிகிராமில் வாய்ஸ் மெசேஜாக அனுப்புங்க, அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன், ஓகே. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.